Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங். ஃபஸ்ட்டு மெத்தட் ஓவர்லோடிங் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் மெத்தட் ஓவர்லோடிங்னா ரெண்டு மெத்தட் இருக்குது வித் சேம் நேம் பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர். ஒரே நேமோட டிஃப்ரெண்ட் பேராமீட்டரோட இருந்ததுன்னா அதான் மெத்தட் ஓவர்லோடிங். ஆனால் பைத்தானில் இது டேரெக்டாக பாசிபிள் கிடையாது மெத்தட் ஓவர்லோடிங். ஆனால் நம்ம ஒரு லைட்டாக சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி அது எப்படி நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா மெத்தட் ஓவர் ரைடிங். மெத்தட் ஓவர் ரைடிங்னா சேம் மெத்தட் நேம், அது சேம் பேராமீட்டர், ஆனால் டிஃப்ரெண்ட் கிளாஸில் இருக்குது. எப்படின்னா டிஃப்ரெண்ட் கிளாஸ் எப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக அது கனெக்டடாக இருந்ததுன்னா அதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகே, வாங்க எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஸ்டூடெண்ட்னு இந்த கிளாஸ்க்குள்ள ஒரு சம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் ஓவர் லோடிங் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நமக்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் பேராமீட்டரோட சேம் நேம் வருது. மிச்ச லாங்குவேஜ்லாம் நமக்கு எப்பயுமே வந்து சம்டைம்ஸ் நம்ம 2 இன்புட் கொடுப்போம், சம்டைம்ஸ் நம்ம 3 இன்புட் கொடுப்போம். ஆனால் நம்ம இதில் ஒரே இதாக கொடுத்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. சம்முன்னு இருக்கு, அது ஒரு இன்ஸ்டன்ட் வாங்குது. ஏ சீக்கும் இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் ஏ கமா பி கமா சின்னு வச்சுட்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு பண்ணிவிட்டு S1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ் இங்கே வந்து print S1 comma sum of 1 plus 2 plus 1 comma 2 comma 3 ன்னு கொடுத்தோன்னா இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் எஸ் கொடுத்துட்டு 1 comma 2 comma 3 அது மூணுத்தையும் ஆட் பண்ணிடும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு இதை கொடுத்தோன்னா தான் அந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும், எரர் வருது, சம் ஆகும். அதனால நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இந்த 3 டைப் ஆஃப்ல எப்படி ஒரு பேராமீட்டர் கொடுத்தாலும் நம்ம இன்புட் வாங்குற மாதிரி மாற்றணும். அதுதான் மெத்தட் ஓவர் லோடிங். அதுக்கு நம்ம லைட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த கோட் மூலமாக நம்ம பண்ண போகிறோம். போட்டு initial 0 வச்சுட்டு if equal to இருந்துச்சுன்னா s is equal to a plus b plus c. if a வந்து not equal to none and b not equal to none இருந்துச்சுன்னா s is equal to a plus b. else s is equal to a. ரிட்டர்ன் எஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம 3 கொடுக்கல, 2 தான் கொடுத்துருக்கோம். என்ன அவுட் இவ்வளோ தான் இல்லைன்னு b is not equal to none கொடுக்கணும். இங்கே பாருங்க, இப்போ 2 இன்புட் தான் கொடுத்துருக்கோம். அப்பயும் வருது கமா வேறு சம்திங் ரேண்டமாக நம்பர் கொடுத்து இப்பயும் கொடுக்குறோம், இப்பயும் இன்புட் வருது. அதுதான் இது வந்து மெத்தட் ஓவர் லோடிங். சேம் மெத்தட் நேம் வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் இருந்தாலும் இது ஒர்க் ஆகும். மெத்தட் ஓவர் லோடிங். இப்போ வாங்க நம்ம மெத்தட் ஓவர் ரைடிங்க்கு போகலாம். நம்ம கிளியராக ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம் கொஞ்சம். நம்ம மெத்தட் ஓவர் லோடிங் இதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம், சேம் மெத்தட் நேம் வித் சேம் பேராமீட்டர் ஆனால் டிஃப்ரெண்ட் கிளாஸில் இருக்கணும், யூஸிங் இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக இருக்கும். அதுதான் இது மெத்தட் ஓவர் ரைடிங். அதுக்காக நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். கிளாஸ் சிம்பிளாக இருக்கிறதுக்காக ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நல்லா பார்த்துக்கோங்க.
ஷோன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. திஸ் செல்ஃப் தான் சும்மா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஏன்னு, this is a class b ன்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு கிளாஸ் பியை வந்து எம்டியாக வச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, பாஸ்ன்னு வச்சுட்டு a1 கிரியேட் பண்ணி இதை வந்து நம்ம பி கிளாஸை யூஸ் பண்ணுற மாதிரி வச்சு இது ஆப்ஜெக்ட் வந்து a1ன்றது பி கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்து a1 டாட் ஷோ. கண்டிப்பாக இது எரர் காட்டும் பாருங்கள், ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ணல. சாரி, எரர் காட்டாது, ஒன்றுமே பிரிண்ட் ஆகாது. இது நோ ஆட்ரிபியூட் ஷோ. சாரி, நம்ம ஷோவை கால் பண்ணியிருக்கோம், ஆனால் பியில் வந்து ஷோன்னு ஒரு இதுவே இல்லை. இதுவே நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணியிருந்தோம்னா, ஏ கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு ஷோவில் பியில் இருக்கான்னு பார்க்கும் ஷோ. அப்படி இல்லைன்னா அடுத்து ஏக்கு போய் செக் பண்ணணும். அப்படி ஏல இருக்கிறதுனா திஸ் இஸ் ஏன்னு பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இங்கே பியில் பார்க்கும், செக் பண்ணும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஏன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது பின்னு மட்டும்தான் சொல்லணும். பாருங்கள், இப்போ வந்து எஃப் ஷோ செல்ஃப் இது ரெண்டுமே ஒரே நேமோட இருக்கு. பாருங்கள், நம்ம பிரிண்ட் பண்ணலாம். this is பின்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம பண்ணோன்னா this is b தான் வரும். அது கிரியேட் ஆகாது. இது சம்டைம்ஸ் இது அப்படி ஒரு மெத்தடே ஷோன்னு ஒரு மெத்தடே இந்த இடத்துல இல்லை, பி இல்லை ஷோ ஒன் அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா இங்கே கால் ஆகாமல் அதோட பேரண்ட் என்னவோ இருக்கோ அதை போய் கால் பண்ணும். அப்படி இல்லைன்னா அதுக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுவே கால் ஆகும். இது பேர் தான் மெத்தட் ஓவர் ரைடிங். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் பார்க்கலாம்.